சார் வணக்கம் சார். இப்போ 2-4 மணி ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன். நம்ம வருண்குமார் ஐபிஎஸ் சார் ஒரு சுமதிங்கிற மேடம் கோர்ட்டு பார்க்குறாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி எந்த டியூட்டியில் தான் துரத்தி விடுங்க. அவங்க வந்து அந்நியமாக பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, ஒரு ரேப் கேஸ் நீங்கள் சொன்னீங்க. ஐயா நீங்கள் சொன்னது உண்மை தான். சரி, அவங்க ஏசிட்டாங்க. அவங்க எவ்வளோ மன உளைச்சல் இருந்திருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? அவங்க கோர்ட்டு பார்த்துட்டு வந்து கோர்ட்டில் ஜட்ஜிட்ட திட்டி வாங்கி, பிபி மேடத்தை திட்டி வாங்கி அவங்க ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. பல நேரம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட போன் அடிச்சு வர சொல்லியிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு. இவங்க வந்திருக்க மாட்டாங்க. லாஸ்ட்ல இவங்க அன்னைக்கு வரவான்னு கேட்கணும். அவங்க ஒரு டென்ஷன்ல ஏசிட்டாங்க ஐயா. இதுக்கு நீங்க யூடியூப்ல போட்டு நான் மைக்கில் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா பரவலமாயிட்டிய. நீங்க அவங்க வீட்டில் பிள்ளைகளோ பையனோ அவங்க ஹஸ்பண்டோ மன உளைச்சல இருந்து இறந்து செத்து போயிட்டா நீங்க என்னையா செய்வீங்க? இதுக்கு ஒரு நியாயம் கேட்கணும். நீங்க எல்லாத்தையும் போலீஸை மட்டும் இப்படி காட்டி கொடுக்கீங்க. முதல்ல உங்களுக்கு சங்கம் இருக்கு, போலீஸுக்கு சங்கம் கிடையாது. அதனால ரொம்பவும் மட்டமா நீங்க நினைச்சிட்டீங்க. 2012 நான் சென்னையில் போலீஸ் குவார்டர்ஸ்ல தண்ணி திறந்து விட்டுட்டு இருந்தேன். அப்போ நீங்க ட்ரைனிங்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு உங்க மேல புகார் கொடுத்துச்சு. புகாருக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் ஒரு பெண்ணை தான் லவ் பண்ண உண்மைதான், அது நல்ல பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ அவ கெட்டவளா? நீ ஐபிஎஸ் பாஸ் ஆகிட்டீங்க. அந்த பொண்ணு ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத வந்துச்சு, அது ஃபெயில் ஆயிட்டு. நீங்க உடனே மாறியாச்சு. நீங்க கரெக்டா இருந்தா இந்த தண்டனை கொடுக்கலாம். நீங்க ஏக்கியும் கிடையாது. புரிஞ்சுதா? உங்க கிஸ்டி எனக்கு தெரியாது. அதை எடுத்து பார்த்தா நீங்க மட்டமான ஆளுதான். நீங்க திருச்சி, உங்க ஒய்ஃபு ராமநாதர் 2 பேரும் 40 கிலோமீட்டர் வித்தியாசம் நீங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் அரசியல் தான் பார்க்க போறேன். பாதிக்கப்பட்ட அந்த சுமதி மேடங்கிற வந்து 25 வருஷம் சர்வீஸ் உள்ள மேடம். நீங்க இப்போ வந்தாலும் அந்த சர்வீஸ் முதல் மதிங்க சார். அந்த பெண், அந்த மேடம் இப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருக்கு. நம்ம ஐயோ நம்மள இப்படி பேரை போட்டு கெடுத்துட்டாங்களே. அவங்க செத்து போனா நீ தான் ஏன் பொறுப்பு? நான் உண்மையிலே சொல்லுதேன், என்னை பிடிச்சி உள்ள போட்டு போடு. அவங்க வீட்டுல ஏதோ ஒண்ணு இறந்து போயிட்டா மனித ஒரு மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வரை போவேன். எந்த போலீஸும் அப்படி நினைக்காதுங்க. எல்லா போலீஸும் கஷ்டப்பட்டு தான் டூட்டி போகுது. சரியா? இன்னைக்கு பங்குனி உத்திரம், எல்லா போலீஸும் காடா ஒண்ணுக்கு கூட இருக்க முடியாது டூட்டி போகுது. அதனால போலீஸை வந்து இந்த மாதிரி பிரபலமா படிச்சு சஸ்பெண்ட் பண்ணாங்க. உங்க ஆபீஸ் கூப்பிடுங்க, வார்ன் பண்ணுங்க, இடத்த மாத்துங்க, இல்ல ஏஆருக்கு அடிங்க, இல்ல பட்டாணியனுக்கு அடிங்க. சும்மா போட்டு சஸ்பெண்ட் பண்ணி நீங்க பிரபலமாதுக்கு இதாயா கிடைச்சி மைக்கு, கவர்மெண்ட் மைக்கை பப்ளிக்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதுல இருந்து இப்படி யூஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுடைய அதிகாரத்தை தான் நீங்க பயன்படுத்துறீங்க. ஐபிஎஸ்னா அண்ணாமலை மாதிரி இருக்க முடியுமா? உங்களுக்கு சங்கம் இருக்கு, நேரு சங்கத்துல சொல்லி உடைச்சிட்டு வந்துருவாரு. போலீஸ் சங்கம் கிடையாது, பாதிக்கப்படத்தான் செய்யும். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். வருண்குமார் ஐபிஎஸ் சார் கரெக்டா தண்டனை கொடுங்க சார். இப்படி ஒரு பெண்ணை கேவலப்படுத்தாங்க. உங்க வீட்டுல உன் தங்கச்சி உன் பொண்டாட்டியா இருந்தா நீ கேவலப்படுத்துவே? உங்க வீட்டுல உன் பொண்டாட்டியா தங்கச்சியா இருந்தா நீ கேவலப்படுத்துவே? இப்படி இதெல்லாம் கேட்க நீலாம் 12ஆம் கிளாஸ் ஃபெயில் தான். போயா நீ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.